விண்ணாளும் வேதியர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் வாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். வந்திருக்கின்ற அத்தனை அன்பு உறவு நெஞ்சங்களுக்கும் என் பணிவார்ந்த வணக்கங்கள். தன்னிலை உணர்த்தும் திருவாசகம். தன்னிலை என்பதையும் உணருதல் என்பதையும் திருவாசகம் என்றால் என்ன என்பதையும் சிந்திப்பதற்கே இன்றைக்கு கிடைத்த கால அவகாசம் போதுமா என்றால் தெரியவில்லை. முயற்சிப்போம். திருவருளும் குருவருளும் துணை நிற்க. ஆனால் தன்னிலையை உணர்வதற்காக இத்தனை ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே இந்த நாளில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணும் பொழுதே என்னுடைய அகம் பூரணமாக மகிழ்ந்து விடுகிறது. நானும் சொன்னேன், போன வருடம் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடினாங்க ஆட்டம் பாட்டத்தோட. அந்த பிறந்த நாளிலே ஆடியவர்கள் எல்லாம் இங்கே தான் அமர்ந்திருக்கிறாங்க. இனி கொண்டாட்டங்கள் என்றைக்குமே உண்டு, அதற்கு எந்த குறைவும் கிடையாது. ஆனால் கொண்டாட்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகிவிடாது. செலிப்ரேஷன்ஸ் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் ரியலைசேஷன்ஸ் நடக்கணும். அப்படிங்கிறதுனால தான் தனி ஒரு பிறந்த நாளாக கொண்டாடாமல் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரினுடைய பிறந்த நாள் விழாவாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பெருமானை, பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே எனும் அப்பர் பெருமான் வாக்கிற்கிணங்க தன் நிலையை என்றைக்கெல்லாம் ஆன்மா உணர்கின்றதோ அன்றைக்கெல்லாம் அது புதிதாக பிறந்திருக்கிறது என்பதுதான் பொருள். ஒரு பிறவியிலிருந்து மறுபிறவிக்கு மாற்றம் தரக்கூடியதுதான் தன் நிலையை உணர்கின்ற அந்த திருநாள். அப்படி ஒரு நாள் ஆண்டுதோறும் நமக்கு ஒரு நினைவாக அமைவதற்கு இறைவன் நம்மை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான் என்று நினைத்து திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஈன்ற தாய் தந்தைக்கும் இந்த நேரத்திலே என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக தன்னிலை உணர்தல் என்று எடுத்துக்கொண்டாலே அடிப்படையாக தோன்றக்கூடிய கேள்வி, அந்த தன் யார்? யாருடைய நிலையை நாம் உணர விரும்புகிறோம்? யாருடைய நிலையை உணர வேண்டும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தன்னிலை உணர்த்தும் திருவாசகம் என்பது இரு பொருளை தருகிறது. திருவாசகமே தன் நிலையை உணர்த்தும். திருவாசகத்தின் நிலையை, திருவாசகம் தன் நிலையை திருவாசகம்தான் உணர்த்த முடியுமே அன்றி வேறு யாராலும் உணர்த்த முடியாது. இது மணிவாசகர் வாழ்ந்து காட்டிய வரலாறு. அதைத்தான் நாம் அடுத்து பார்க்க இருக்கின்றோம். இந்த திருவாசகத்திற்கு பொருள் என்ன என்று வினவிய பொழுது, இதோ அம்பலத்திலே ஆடுகின்ற இந்த கூத்த பெருமான் தான் பொருள் என்று ஈசனோடு இரண்டர கலந்தார் மணிவாசகர். அப்படிப்பட்ட திருவாசகத்தை நாம் உணர வேண்டுமானால், அதன் தன் நிலையை நாம் உணர வேண்டுமானால் அதை திருவாசகமே உணர்த்த வேண்டும். மணிவாசகரே குருவாக நமக்கு வாய்க்க வேண்டும். இந்த இரண்டும் இல்லாமல் அதை சாத்தியப்படாது. அதைத்தான் மணிவாசக பெருமான் இன்றைக்கு குருவாக இங்கே எழுந்தருளி ஞான குருநாதனாக நம்மை எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஞான குருநாதனுக்கு நல்லதொரு சீடர்களாக நாம் வாழ்ந்து விட்டாலே நாம் எடுத்த இந்த பிறவியை பெரும் பயனுடையதாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த ஞான குருநாதனுக்கு சீடனாக வாழ்வதை தாண்டி நாம் ஒரு குருநாதனாக வாழ்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒரு நல்ல சீடனாக நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும் மணிவாசகரிடத்திலே? அப்படி கற்றுக்கொண்டதை
நம்மோடு இருக்கின்ற சக தோழர்களிடத்திலே, சக சீடர்களிடத்திலே நாம் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு ஆனந்தத்தை தான் இந்த நாள் நமக்கு வழங்குகிறது. இந்த தன்னிலை உணரும் பொழுது வரக்கூடிய முதல் கேள்வி, ரமணர் துவக்கி வைத்த கேள்வி, நான் யார்? இதை கேட்காமல் ஆன்மீக கதவை தட்டியவர்கள் யாருமே கிடையாது. ரமணர் கேள்வியாக எழுப்பிய நான் யார் என்கின்ற பதத்திற்கு மணிவாசக பெருமான் அதே நான் யார் என்பதை பதிலாக சொல்லுகிறார். ரமணர் எழுப்பிய நான் யார் எனும் கேள்விக்கு திருவாசகம் பதில் சொல்லுகிறது. அந்த பதிலும் நான் யார் என்பதுதான். நான் யார் என்ற கேள்விக்கு நான் யார் என்பதே பதிலாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இன்பம் எத்தகைய இன்பம்! இந்த கேள்வியை நம்முள் துவக்கி வைத்த ஞானி எத்தகைய ஞானி! இந்த கேள்விக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பதிலை பொதிந்து திருவாசகமாக தந்த நம்முடைய மணிவாசகர் எத்தகு ஆன்மா! இதை உணர்தல்தான் தன்னிலை உணர்த்தும் திருவாசகம். இது இன்றைக்கு ஒரு துவக்க விழாவாக அமைந்திருக்கிறது. செல்ஃப் ரியலைசேஷன் த்ரூ திருவாசகம் என்று SRT என்கின்ற அமைப்பு இனி தொடர்ந்து இந்த பணியை முன்னெடுத்து செல்ல இருக்கிறது. யார் தன்னிலையை உணர வேண்டும்? பக்தி உடையவர்கள், சிவனடியார்கள், இவர்கள் மட்டும்தானா? ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தானா? மனிதனாக பிறந்து 6ஆம் அறிவை உடைய அத்தனை பேரும் உணர வேண்டிய ஒரு நிலைதான் தன்னிலை உணர்தல் என்பது. இதில் அதிகமான பங்கு நமக்கு எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், எங்கெல்லாம் மனம் விதும்பி கிடக்கிறதோ, போராடிக்கொண்டே இருக்கிறதோ, நில்லாத இந்த உலகத்தில் எதையோ சாதித்து விட வேண்டும் என்று தவித்துக் கொண்டே இருக்கிறதோ, அத்தனை மனங்களுக்கும் மருந்து இந்த தன்னிலை உணர்தல் தான். நம்முடைய ஞானப்படையினரிடத்தில் விடுக்கின்ற வேண்டுகோளும், இனி இந்த பணியினை தொடர்ந்து செம்மையுடன் பரவலாக கொண்டு செல்ல வேண்டும். திருவாசகத்தின் வழி நாம் அதை படிக்கின்றோம், பாடுகின்றோம், ஆடுகின்றோம், கூத்தாடுகின்றோம். அது ஒரு புறம் இருந்தாலும் ஞான நிலையிலே இந்த திருவாசகத்தை உணர்த்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை, அவசியம் இன்றைய சூழலில் இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ். எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு மனபாரம், மனச்சுமை, காரணமே இல்லாத மன அழுத்தம், என்னன்னு சொல்ல தெரியாத ஒரு குமரல்கள் விதும்பிக் கொண்டே போகிறது. குளோபல் வார்மிங்னு சொல்றாங்களே, அது முதல்ல இங்க சரியாகணும். சரியானால் நிச்சயம் அது பிரபஞ்சத்திலும் எதிரொலிக்கும். இத்தனைக்கும் ஒரு தீர்வு இந்த திருவாசகம். அதை முன்னெடுக்கின்ற ஒரு துவக்கம்தான் இன்றைக்கு துவங்குகின்ற இந்த இயக்கம். மூன்று பொருளை கொண்டதுதான் மனித வாழ்க்கை. உடல், மனம், உயிர். இது அடிப்படை பொருள். எல்லோருக்கும் ஒரு சரீரம் இருக்கு, ஒரு உடம்பு இருக்கு. இந்த உடம்பு சார்ந்த புலன்கள் இருக்கு, கருவி கரணங்கள் இருக்கு. உள்ளே ஒரு உயிர் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த உடலையும் உயிரையும் இணைக்கின்ற பாலமாக மனம் என்று ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மனசுன்னு ஒன்று இருக்கு. இவ்வளவுதானே? இதை வச்சுக்கிட்டா இவ்வளவு போராட்டம் நமக்கு. இதுல நான் யார் என்கின்ற கேள்வி உடலை சார்ந்து வருகிறதா, உயிரை சார்ந்து வருகிறதா, அல்லது மனதை சார்ந்து வருகிறதா? எல்லாத்தையுமே அலசி பார்க்கலாமே. 3 தானே இருக்கு.
உடல் நான் என்று எடுத்துக்கொண்டால் உடல் ஒரு நாள் அழியக்கூடியதுதான். உடல் அழிந்த பின் நான் அழிவதில்லை. அப்படியானால் உடல் மட்டும் நான் அல்ல. அதே சமயம் இந்த உடல் ஒரு இன்பத்தையோ ஒரு துன்பத்தையோ துய்க்கும் பொழுது நானும் சேர்ந்துதான் அதை அனுபவிக்கின்றேன். இந்த உடல் ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நானும் இணைந்துதான் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறேன். அதுபோல துன்பம் வரும்பொழுது எனக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. அப்ப நான் உடல் அல்லன்னு எப்படி என்னால் சொல்ல முடியும்? சரி, நான் மனமா? மனம் என்பதே மாயை தான், பருப்பொருள் அல்ல, கண்ணுக்கு புலப்படாத பொருள், இல்லூஷன் என்று சொல்லுவார்கள், இருக்கும் ஆனால் இல்லாதது. அப்படி மனம்தான் நான் என்று எடுத்துக்கொண்டாலும் மனதை கடந்த ஒரு நிலையை ஆன்மா பயணிக்கிறது, இந்த நான் பயணிக்கிறது. அது எப்படி சாத்தியமாகிறது? அதற்கு ஒரு சிறிய உதாரணம் நம்முடைய அன்றாட தூக்கம். மனம் இல்லாத நிலையிலும் நாம் இருக்கின்றோம். அப்ப அந்த மனசு தான் நான் சொல்லிட முடியாது. ஆனால் அந்த மனம் ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் துன்பத்திலே துவளும் பொழுதும் நானும் சேர்ந்துதான் அந்த வேதனையையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கின்றேன். அப்போ மனசு நான் தான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, மனசு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ உடலும் மனமும் மட்டும் இந்த நான் என்று பதில் வராது. ஆனால் உடலும் மனமும் இல்லாமல் நான் இல்லை. எஞ்சி இருப்பது ஒன்றே ஒன்றுதான், உயிர். இந்த கேள்வி கேட்கும் பொழுதே எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சிருக்கும். நான் யார் அப்படின்னா, நான் உயிர். இன்னும் நிறைய ஆன்மீகவாதிகள் அதை சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன இங்கே சிக்கல் ஏற்பட்டு விட்டதுன்னா, கணக்கினுடைய பதில் தெரிந்து விட்டது. இந்த கணக்கை எப்படி போடுவது என்பது யாருக்கும் தெரியவில்லை. எல்லாருக்குமே ரிசல்ட் ஈஸியாக கிடச்சிருச்சு, ஃபார்முலா தெரியல. நீ யாருப்பா? நான் யார்? நான் என்பது உயிர். இந்த உயிர் எங்கே போகணும்? இறைவன்கிட்ட போகணும். இது இந்து தர்மத்தினுடைய சனாதனத்தினுடைய அடிப்படை தத்துவம். இது எல்லாருக்குமே போதிக்கப்பட்டதுனால அந்த போதனையே இப்பொழுது சிக்கலாகிவிட்டது. தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நம்மால புதுசாக இன்னொரு பதிலை தேடி போக முடியல. அதுவே சமாதானம் ஆயிடுச்சு. அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில் எங்க கொண்டு போறது? சரி, உயிர் நான் தான் அப்படின்னு, இந்த நான் தான் உயிர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஏன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்களே. இதை நான் அனுபவிச்சா தான் உண்மை. அது வரைக்கும் அது ஏட்டு சுரக்காய் தான், கூட்டுக்கு உதவாது. இந்த உயிர் நான் என்று சொல்லிக் கொள்ள வேண்டுமானால் இந்த உயிரை நான் தான் இந்த உயிர் என்பதை எனக்கு எப்படி உணர்த்தி கொள்வது? உணராத வரைக்கும் இது பொருந்தாது. இந்த பதிலெல்லாம் வெறும் காகிதத்தில் எழுதப்பட்டதுதான். உயிரின் குரல் ஒலித்த பொழுது சொன்னாங்க நிஜமான நிஜம்னு. இப்போ நாம் பேசுறதெல்லாம் நிஜமான நிஜம். நமக்கு தெரிஞ்சது எவ்வளவோ நிஜம் இருக்கு. அத்தனை நிஜத்தையும் வச்சு நம்மால வாழ முடியாது. அந்த நிஜங்களை வச்சே நம்மால போய் சேரவும் முடியாது. அந்த நிஜத்துக்குள்ளே இருக்கிற நிஜமான நிஜம் இருக்கு. சாமி என்ன? எல்லாமே சாமி தான். ஆனா உள்ள ஒரு நிஜமான சாமி இருக்கிறாருன்னு நம்புறதுனால தான் நாம பக்தியோட இருக்கிறோம். அவர் எப்படி எந்த வடிவத்தில் வேணா இருக்கலாம். அந்த சாமிக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்ட பொழுதுதான் நான் நிஜமான நிஜத்தை தொட்டிருக்கிறேன் என்று பொருள். இல்லைன்னா அது ஒரு கான்சியஸ் மைண்டில் ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட விஷயம். அழகாக சொன்னாங்க, ஒரு குழந்தையோட பாதம் மென்மையாக இருக்கும், அவ்வளோதான். மென்மையாக இருக்கும், நமக்கு தெரியுமே, அவ்வளோதான். உண்மையிலே அந்த மென்மையை தொடும் பொழுது, அந்த ரோஜா இதழை ஸ்பரிசிக்கும் பொழுது ஏற்படுகின்ற இன்பம்தான் நிஜமான நிஜம். அப்படி நான் யார் என்பதை இந்த உயிர் அல்லது இந்த உயிர்தான் நான் என்பதை இந்த நான் எப்படி உணர்வது? அதுக்குத்தானே வழி சொல்லணும். தன்னிலை உணர்தல் என்பதில் இந்த 3 கேள்விகளுக்கும் நமக்கு விடை தேவை. நான்,
மனமா, நான் உடலா, நான் உயிரா? இந்த மூன்றுமே நான் தானா, இல்லை இந்த மூன்றும் இல்லாதது தான் நானா? இந்த கேள்வியைத்தான் ஆரம்பிச்சு வைக்கிறார் ரமண மகரிஷி. நான் யார்? இந்த கேள்விக்கு அவருக்கு பதில் கிடைச்சிருச்சு. அதனால அமைதி ஆயிடுறாங்க. பதில் கிடைச்சவங்க எல்லாமே அமைதி ஆயிட்டாங்க, மணிவாசகர் உட்பட. ஆனா கிடைச்ச பதில இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு சாமி நினைச்சதுனால தான் இன்னைக்கு திருவாசகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அடடா, இப்படி யாரெல்லாம் கண்டார்களோ அவர்கள் விண்டுவது இல்லை, யாரெல்லாம் விண்டார்களோ அவர்கள் உண்மையாக கண்டவர்கள் இல்லை. இப்படியே இந்த உலகம் போய்கொண்டே இருந்தால் இந்த உயிரை பற்றிய, மனதை பற்றிய சத்தியத்தை யார்தான் வெளியே சொல்லுவது என்று நினைத்த சிவபெருமான் கைலையம்பதியை விட்டு இந்த மண்ணுலகத்திற்கு தானே ஒரு அந்தணனாக வடிவம் எடுத்து வந்து மணிவாசகனை சொல்ல சொல்ல இந்த உயர்ந்த சத்தியங்களை, உயர்ந்த தத்துவங்களை தன் கைப்பட தானே எழுதி கொடுத்து மறைந்து போனார். அதுதான் திருவாசகம். அந்த திருவாசகம் நமக்கு சொல்லுகின்ற பதில் எப்படி இருக்கிறது? கேள்வியாக வரும் பொழுது நான் யார், நான் யார், நான் உடலா, மனமா, நான் உயிரா என்று கேள்வி வருகிறது. பதிலாக திருவாசகம் சொல்லும் பொழுது நான் யார்? இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை கொஞ்சம் நுட்பமா புரிஞ்சுக்கிட்டாதான் அனுபவிக்க முடியும். நான் யார் என்கின்ற கேள்விக்கு பதில் நான் யார், நானார், என் உள்ளமார், ஞானங்களால் என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் நான் யார், என் உள்ளமார், ஞானங்களால் என்னை யார் அறிவார்? நான் யார் என்கின்ற கேள்விக்கு பதில் நான் யார். இந்த வித்தியாசம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? இன்றைக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லக்கூடியதாக நம்முடைய அன்பர்கள் வாழ்த்து சொன்னாங்க தொலைபேசியில். அப்போல்லாம் இப்போ அவங்க சொன்ன பொழுதே ஐயா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு தயக்கம். ஐயா உங்களை வாழ்த்துறதுக்கு நான் யாருங்கய்யா, இருந்தாலும் வாழ்த்தணும்னு தோணுச்சுங்க, அதனால வாழ்த்துறேன். அவங்களுக்கு நான் சொன்ன பதில், நம்முடைய நெறியே வாத ஊரர் வழி திருவாசக நெறி. இறைவனையே வாழ்த்தித்தான் திருவாசகம் துவங்குகிறது, நமச்சிவாய வாழ்கன்னு. அப்போ வாழ்த்துவதற்கு வயதோ தகுதியோ எதுவுமே அவசியமில்லை, உள்ளார்ந்த அன்பு ஒன்றே ஒன்று போதும். நீங்கள் தாராளமாக வாழ்த்துங்க ஐயா, வாழ்த்துங்கம்மான்னு தான் பல பேருக்கு சொன்னேன். அப்போ அவங்க சொன்ன அந்த நான் யார்ன்றது கொஞ்சம் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா புரியும். உங்களை வாழ்த்துவதற்கு நான் யார், நான் யார் என்கின்ற கேள்விக்கு பதில் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பவே புரியாதவங்களுக்காகவும் சொல்றேன், நான் எதுவும் இல்லை என்பதுதான் பொருள். மறுபடியும் சொல்றேன், இதுவும் ஏட்டு சுரக்காய் தான். நான் உயிர் அப்படின்னு சொன்னாங்களே, அதை ஏற்றுக்கலாமான்னா அதையும் ஏற்றுக்க கூடாது. என்ன, நாம் அனுபவிக்காத வரைக்கும் அது வெறும் தகவல், இன்ஃபர்மேஷன். அதே போல நான் என்பது எதுவும் இல்லை என்பதை வெறும் சொல்லாக அல்லது உபதேசமாக கேட்டவுடனேயே நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அங்கேயே நம்முடைய வளர்ச்சி நின்றுவிடும். திருவாசகம் சொல்லுகிறது, நான் என்பது எதுவும் இல்லாதது. அந்த எதுவும் இல்லாதது படுத்துற பாடுதான் இவ்வளவுமே. முக்தி என்பதும் ஏதோ ஒன்றாக நாம் ஆக போறோங்கிறதா முக்தி. படிச்சோம், வேலைக்கு சேர்ந்தோம், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தோம், அதுல உயர் பதவி அடைஞ்சோம், இதுல ஏதாவது ஒரு உயர்ந்த நிலையை போய் அடைஞ்சிடணும், அதான் வாழ்க்கை. பிறந்தோம், வளர்ந்தோம், குடும்பத்தில் இருந்தோம்,
திருமணம் பண்ணோம், இல்லறத்தில் இருந்தோம், உயர்ந்த பதவிகளை அடைஞ்சோம், தாத்தானோ கொள்ளு தாத்தானோ, அதான் வாழ்க்கை. இப்படி முக்தி கூட ஆன்மீகத்துக்குள்ள வந்தோம், 15 வருஷம் இருந்தோம், 30 வருஷம் இருந்தோம், இத்தனை முற்றோதல்கள் பண்ணோம், இத்தனை ஆலயத்தை சுற்றி பார்த்தோம், இத்தனை முறை இதையெல்லாம் செய்தோம் என்று நாட்குறிப்பிலே கணக்கு எழுதி வைத்து 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 இறுதியாக நாம் போய் அடையக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியா முக்தி என்பது? ஏதோ ஒன்றாக நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு பெயர் முக்தியே அல்ல. எதுவுமே இல்லாமல் கரைந்து போவதுதான் முக்தி. முக்தி என்கின்ற பதத்திற்கு பொருள் விடுதலை. மீண்டும் மீண்டும் இந்த தாவர சங்கமத்துள் சிக்கிக்கொண்டு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்திலிருந்து விடுபடுவதுதான் முக்தி. முக்தி ஒரே ஒரு வாட்டி கடைசியில வரக்கூடியது அல்ல, அதற்கு பரமுக்தின்னு பேரு. ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை விடுவிப்பதற்காக, நம்முடைய மனச்சிறையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பட்டு பட்டு தான் தெளிகிறோம், பக்குவப்படுறோம். இது எல்லாமே முக்தி தான், ஒவ்வொன்றும் முக்தி தான். ஒரு இன்பமும் முக்தி தான், ஒரு துன்பமும் முக்தி தான். இன்பமோ துன்பமோ முக்தி அல்ல, அந்த இன்பமும் துன்பமும் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த தெளிவு, அந்த அனுபவம், இது முக்தி. அப்ப நம்ம ஏதோ ஒன்னா ஆக போறோம், பலவிதமான அபரிமிதமான சக்திகள் நமக்குள்ள பாய போகுது, அஷ்டமா சித்திகளை அடைய போறோம், நம்ம வானத்தை பூமி கொண்டு வர போறோம், மழையை வர வைக்க போறோம்னா அதுக்கெல்லாம் பேர் முக்தி அல்ல. அதுக்கு ஒரு பேர் இருக்கு, சித்தின்னு பேர். சித்து நிலைகளை அடைவதற்கு வேண்டால் ஏதாவது ஒன்று செஞ்சு முயற்சி பண்ணி அந்த இடத்த போய் அடையறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்ம பதவியை பிடிக்கிற மாதிரி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. முக்தி என்பது ஏறி போவதல்ல, இறங்கி போவது. முக்தி என்பது கூட்டிக் கொண்டே செல்வது அல்ல, இருப்பதையெல்லாம் கழட்டி கொண்டே செல்வது. முக்தி என்பது இறுகி போவது அல்ல, முக்தி என்பது கரைந்து போவது. ஏற்றி வைக்கப்பட்ட கற்பூரம் காற்றோடு சேர்ந்து தன்னை எப்படி கரைத்து கொள்ளுகிறதோ, அப்படி ஒன்று இருந்ததான சுவடே இல்லாமல் அங்கே போய்விடுகிறதோ, அப்படித்தான் முக்தியை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ முக்தி என்பதே எதுவும் இல்லாமல் போவது என்று சொன்னால், அந்த முக்தியை நோக்கி பயணிக்கின்ற இந்த நான் தானே முக்தியை நோக்கி பயணம் பண்றேன். இப்ப நான் யாரு? அப்ப நான் யாரா இருந்தா கடைசியா எனக்கு முக்தி கிடைக்கும்? நான் யாராவும் இல்லைன்னா தான் எனக்கு கடைசியா முக்தி கிடைக்கும். நான் ஏதாவது ஒன்றாக இருக்கும் வரையும் எனக்கு அடுத்த பிறவிதான் கிடைக்கும். நான் எதுவுமே இல்லாமல் என்றைக்கு போகிறேனோ அன்றைக்கு எனக்கு முக்தி தயாராக இருக்கிறது என்று பொருள். இப்ப ரமணர் கேட்ட கேள்வி துவக்கத்திற்கான சாவி. தூங்கி கிடக்கின்ற ஆன்மாவை தட்டி எழுப்புகின்ற கேள்வி. இப்படியே உழன்றுகிட்டே இருக்கியே பந்த பாசத்திலையும் மாயையிலையும், நீ யாருங்கிறது உனக்கு தெரியுமா? சிந்திச்சிருக்கியா என்னைக்காவது? இதுதான் அவர் கேட்ட கேள்வி. நான் யார்? அவருக்குள்ள நடந்தது ஆத்ம விசாரம். அந்த அண்ணாமலையே அவருக்குள்ள போய் ஐக்கியமாயிடுச்சு. அவர் அமைதி ஆயிட்டார். இப்படி எத்தனையோ ஞானிகள் தோன்றியவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் அனுபவித்ததை நமக்கு ஓரளவு சொன்னார்கள். அதுதான் இந்த திருமுறைகள் அத்தனையுமே, சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாமே அந்த மா கடலை தான் அனுபவித்த அளவிலே சொன்னார்கள். மணிவாசகர் அப்படித்தான் சொல்றார். சொல்லற்கு அரியானை, சொல்லிட முடியாதுங்க. நான் யாரு, முக்தினா என்ன, சிவம்னா என்ன, இதெல்லாம் லேசில சொல்ற விஷயம் இல்லைங்க, சொல்லவே முடியாது. சொல்லற்கு அரியானை சொல்லி ஏதோ கொடுத்த இந்த 20 நிமிஷத்துல ஏதாவது சொல்லணுமே. இப்படித்தான் மணிவாசகரன் சொல்றார். சொல்லற்கு அரியானை சொல்லி அந்த திருவடி கீழ். ஆனால் சொன்னது கொஞ்சமா இருந்தாலும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து யார் சொல்லுகிறார்களோ, சொல்லப்பட்டதை திருப்பி பொருள் உணர்ந்து யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு. அப்பொழுது பல்லோரும் கூடி நின்று அவர்களை ஏத்துவார்கள்.
வானவர்களும் தேவர்களும் கூடி நின்று மலர் தூவி வாழ்த்துவார்கள். ஆனால் அந்த உயிர் எப்படி செல்லுமாம்? பணிந்து செல்லுமாம். எல்லோரும் ஏத்த பணிந்து சிவபெருமான் திருவடி கீழ் நிச்சயம் செல்ல முடியும். ஆனால் இந்த சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்தால் செல்ல முடியும். பொருளை படித்தாலோ பொருளை அறிந்தாலோ, நாம புத்தகங்களை வாங்கி படிக்கிறோம், இப்படி உபதேசங்களை கேட்கிறோம், அத்தனையுமே என்ன தரும்? நமக்கு தெளிவை தரும். எதுவுமே வீணல்ல, தெளிவை தரும். ஆனால் தெளிவு அனுபவம் அல்ல. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு உடனே நமக்கு இணையதளம் இருக்கு, உடனே போட்டு பார்த்துடுறோம். ஒரு ஊருக்கு போகணுமா, அந்த ஊரை பற்றி போட்டு பார்த்துடுறோம். ஒரு மருந்தா, ஒரு உடம்பு குறைக்கிறதுக்கு விஷயமா, எதுவாக இருந்தாலும் தட்டுனா கிடச்சிடுது, தட்டுனா தகவல் கிடச்சிடுது. ஆனால் காரியம் நடக்குதான்னா நடக்கிறது இல்லை. ஆக அத்தனையும் நமக்கு தெளிவை தரும், ஆனால் அனுபவத்தை தராது. அனுபவம் நிகழ்ந்தால் மட்டும்தான் உண்டு. அப்போ நான் எதுவும் இல்லை என்பதை கூட தகவலாக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் மெய்யாக உணர்வதற்கு என்ன வழி? இதுதான் அடுத்து சிந்திக்க வேண்டியது. அப்ப எதுவுமே இல்லாத நான் எப்படி இருக்க முடியும்? இப்படி ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏங்க, நான் ஒருத்தன் இருக்கேங்க, இல்லைன்னு சொல்றீங்களே, எனக்கு தெரியுதே நான் இருக்கிறது, அது எப்படி நீங்க நான் இல்லைன்னு சொல்ல முடியும்? சுருக்கமாக இந்த பதிலை, இறைவன் உணர்த்திய இந்த சத்தியத்தை இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் நிச்சயம் இது மட்டுமே போதாது. தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டிய பல காது தூரங்கள் இருக்கின்றன. அதை திருவருளும் குருவருளும் நடத்தும். சுருங்க பார்த்தோமே ஆனால், உடல் என்பது நாம் செய்த வினையின் வழியாக நமக்கு அமைந்தது. நம்முடைய முன் பிறவிகளுடைய வினை பயனாக இந்த உடல் நமக்கு அமைகிறது. ஆண் பெண் இப்படி இருக்க வேண்டும், இந்த உயரம், இந்த நிறம், இந்த ஆரோக்கியம், இத்தனையும் நம் முற்பிறவியினுடைய தொடர்பினால் நமக்கு அமைகிறது. மனமானது நம்முடைய சூழல் நம் மனதை உருவாக்குகிறது. பிறந்து மொழிபெயன்று பின் வாழ்கின்ற நாட்கள் முழுக்க நம்மை சுற்றி நடக்கின்ற நடப்புகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற போதனைகளும், அதனால் கிடைக்கக்கூடிய அறிவு சார்ந்த தகவல்களும், சுட்டறிவுன்னு சொல்றது. இந்த 5 புலன்களை வச்சு நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரே விஷயம்தான், ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வை வேற வேறையா இருக்கு. அப்படி நம்முடைய தாய், தந்தை, குரு, நம்மோடு வாழ்ந்த நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நம் சூழலுக்கு ஏற்ப நமக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு பெட்டகம்தான் மனம் என்பது. ஆனால் உயிர் என்பது சிவத்தத்துவம். அப்ப தன்னிலை உணர்தல் எப்ப சாத்தியமாகும் என்று சொன்னால், உயிரோடு இருக்கும் வரை சாத்தியமாகாது. இந்த பதிலை ஏத்துக்க முடியுமா? உயிரோடு இருக்கும் வரை தன்னிலை உணர்தல் சாத்தியப்படாது. உயிராக இருக்கும் பொழுது நிச்சயம் சாத்தியப்படும். நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா, நான் வேறாக இருக்கிறேன், உயிர் வேறாக இருக்கிறதுங்கிறது, அங்கேயே 2க்கும் பிரிவினை ஏற்பட்டு போச்சு. நான் என் தாயோடு இருக்கிறேன், நான் என் மகனோடு இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நான் வேறாகத்தான் இருக்கிறேன், உயிர் வேறாகத்தான் இருக்கு. அப்ப எப்படி நான் உயிருங்கிறத நான் உணர்றது? எப்படி உணர முடியும்? அங்கேயே அந்த பொய்மை கலந்திருக்கிறதே. அப்ப நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தன் நிலையை உணர்ந்து விட முடியாது. நான் உயிராக மாறும் பொழுதுதான் தன் நிலையை என்னால் ஒவ்வொருவராலும் உணர முடியும். இப்போ நான் மனமாக இருக்கிறேன், நான் உடலாக இருக்கிறேன், அத்தனையும் உண்மைதான். இவ்வளவும் திருவாசகத்திலே இருக்கு. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். என் தலை என்று சொன்ன இடத்திலே மணிவாசகர் அவர் உடலாக இருந்து பாடியிருக்கிறார்.
வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே என்று மனதை சொல்லும் பொழுது அவர் மனமாகவும் வாழ்ந்திருக்கிறார். உயிராக அவர் நின்று வாழ்ந்த நிலைகள்தான் திருவாசகம் முழுக்க பிரவாகித்திருக்கிறது. உயிர் நிலையிலே நின்று பாடப்பட்ட முதல் பதிகம் சிவபுராணம். சிவபுராணத்தை பாடியது மணிவாசகருடைய மனமோ மணிவாசகருடைய உடலோ அல்ல. மனநிலையிலே நின்றோ உடல் நிலையிலே நின்றோ தன்னுடைய அனுபவத்தை மணிவாசகர் சிவபுராணத்தில் பதிவு செய்யவில்லை. உயிர் நிலையிலே நின்று திருவாசகத்தை பாடியிருக்கிறார். தன்னிலையை உயிர்நிலையாக வைத்து சிவபுராணத்தை பாடியதை நாம் உயிர்நிலைக்கு சென்று அனுபவித்தால்தான் உணர முடியும். அதற்கு முதல் 5 வரிகளை மட்டும் பார்ப்போம். முதல் வரி நமச்சிவாய வாழ்க. எத்தனையோ விளக்கங்கள். நமச்சிவாயன்னா இது ஸ்தூல பஞ்சாட்சரம், சூட்சும பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம், பஞ்சபூதங்கள், அதுதான் இறைவனுடைய நாமம். அதுதான். இந்த தகவல்களை எல்லாம் இப்படி எடுத்து வச்சிருவோம் கீழே. நமச்சிவாய வாழ்க. திருவாசகத்துக்கு பொருள் யார் சொல்ல முடியும்னு முதல்லயே சொன்னோம். திருவாசகம் தான் சொல்ல முடியும். பின்னொரு பதிகத்திலே சொல்லுகின்றார், மாயனே மறி கடல் விடம் உண்ட வானவா மணிகண்டத்து எம் அமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று நின் அடிபணியா பேயன் ஆகிலும் பெருநெறி காட்டாய் புரைகுலாம் சடை பிஞ்சகனேயோ சேயனாகி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே. இப்ப முதல் சொல்லாக நமச்சிவாய வாழ்க என்று சொன்ன மாத்திரத்திலே என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த நமச்சிவாய வாழ்க என்று இறைவன் அடியை பணிவதற்கு முன்னால் வரைக்கும் இந்த நான் பேயாக திரிந்து கொண்டிருக்கிறது. என்றைக்கு முதலாக நமச்சிவாய வாழ்க என்று அந்த ஈசன் அடியை பணிகின்றதோ அப்பொழுதுதான் அது மனித உருவில் இருந்தாலும் மனித நிலைக்கு வருகின்றது. அது வரைக்கும் அது பேய் தான் தன் அனுபவத்தை வச்சு சொல்றார். நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தைத்தேன் பெறலாகா அருள் பெற்றேன் என்று சுந்தரரும் சாட்சி சொல்லுகிறார். அப்ப இறைவனுடைய நினைப்பின்றி அவனுடைய நாமத்தை வாழ்த்தாமல் நாம் வாழ்ந்த காலங்கள் எல்லாம் நாம் மனித பிறவி என்று சொல்லிக் கொண்டாலும் அத்தனையும் பேய்க்கு ஒப்பானதே. எப்ப நாம மனிதனானோம், இந்த பிறவியில ஏதோ ஒரு காரண காரியத்தினால நமச்சிவாய என்கின்ற அந்த நாமத்தை சொல்லி அவன் அடியை பணிந்ததனால் நாம் மனிதர்களானோம். அப்படி என்னை முதலில் மனிதனாக்கியது திருவாசகம். இதுதான் மணிவாசகர் உணர்ந்த முதல் தன்னிலை விளக்கம். நமச்சிவாய வாழ்க. அதுக்கு அடுத்து வர்றாரு. ஒண்ணுக்கு ஒண்ணு அவ்வளவு தொடர்புடையதுதான், வெளியவே போகாது. நாதன் தாழ் வாழ்க. இப்ப இனி சொல்ல போறது எல்லாமே தாழ் 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 தான். நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. அது அடிக்கு போயிடுது. தாழ் எல்லாமே தாழ். பின்னாலே சொல்லுகின்றார் திரு அம்மானை பதிகத்திலே, செப்பார் முலை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாழ் அடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினான். யார் ஒருவர் தப்பாமல் அவன் தாளை அடைந்தார்களோ அவர்கள் நெஞ்சத்தை உருக்குவான், தப்பாமல் உருக்குவான் சிவபெருமான் என்பது திரு அம்மானை பதிகம். அப்ப இங்கு சொல்லப்பட்ட இந்த 5 தாளும் நெஞ்சை உருக்குபவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெஞ்சம் உருகினால் நான் எதுவும் இல்லைங்கிறத அப்பதான் உணர முடியும்.
இந்த நெஞ்சம் இறுகினால் நான் யார் தெரியுமான்னு கேட்க முடியும். நெஞ்சம் இறுகுவதற்கும் உருகுவதற்கும் இடைப்பட்டதுதான் நாம பேசிட்டு இருக்கிற இவ்வளவுமே. அதை எனக்கு தந்த பேயாய் திரிந்த என்னை நமச்சிவாய என்று அவனடி பணிய வைத்த அந்த நாதன் தாழ் வாழ்க. சரி, அந்த நாதன் எங்க இருக்கிறாருப்பா? எங்கேயோ இருக்காரா? இமைக்கின்ற பொழுது கூட என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவன் தாளைத்தான் நான் வாழ்த்திட்டு இருக்கிறேன். இந்த நாதன் எங்கேயோ இருந்து என்னை ஆட்டி வைக்கல, உயிராக என்னுள் இருந்து கொண்டே என்னை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். அதான் முதல்ல பாடினாங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றார். ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அந்த நாதன் நின்று இமைப்பொழுது கூட நீங்காமல் நின்று எனக்கு அருள் செய்கின்றான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அவனுடைய தாழ் வாழ்க. இந்த தாளை வாழ்த்தும் பொழுதெல்லாம் நெஞ்சம் உருகுகிறது என்பதுதான் பின்னால் சொல்லப்பட்டது. பேயாய் திரிந்த என்னை நமச்சிவாய என்று அவனடி பணிய வைத்த அந்த நாதன் தாழ் வாழ்க. அதே நாதன் என் உள்ளத்திலே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருந்து கொண்டே இருக்கிறான். அந்த நாதனுடைய தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. அந்த நாதன் எந்த வடிவத்திலே என்னோடு உறவாடி கொண்டிருக்கிறான், என் உயிரிலே கலந்திருக்கிறான். கோ என்றால் அரசன், கோ என்றால் இறைவன். கழிதல் என்பது இறங்கி வருதல். தான் இறைவன் என்கின்ற உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற அந்த ஈசன் உயிரை ஆட்கொள்வதற்காக குருநாதனாக இறங்கி வந்த நிலை கோகழி ஆண்ட அந்த குருமணி தன் தாழ் வாழ்க. எனக்காக திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை உரு நாம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். என்னை ஆற்றுப்படுத்துவதற்காக அந்த நாதன் நமச்சிவாய என்று அவன் அடியை பணிய வைத்து பேயாய் திரிந்த என்னை மனிதனாக ஆக்கி இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் இருக்கின்ற என் குருநாதனுடைய தாழ் வாழ்க. இவ்வளவும் செய்தவன் இன்னும் ஒரு படி மேலே செல்லுகின்றான். மனிதனுக்கு நெறி காட்டி அவனை நல்வழிப்படுத்துவது வேதங்களும் புராணங்களும் அதன் சாரமாக இருக்கின்ற ஆகமங்களும். அப்படி வந்த குருநாதன் ஆகமத்தை போதித்து என்னை ஆளாக்கினான் என்று மணிவாசகர் சொல்லவில்லை. ஆகமங்களை போதிப்பதற்கு இறைவன் தயாராக இருந்தாலும் ஆகமங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு என்னிடம் பக்குவம் இல்லை. மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும். மகேந்திர மலையிலே ஆகமங்களை தோற்றுவித்து இறைவன் அருளினான். யாருக்காக? உமாதேவிக்காக. இந்த உலகத்தையே ஆளுகின்ற பராசக்தி அந்த அன்னை புரிந்து கொள்வாள் என்று ஆகமத்தை அருளினான். அப்ப நாம எங்க ஆகமத்தை புரிஞ்சுக்கிறது? நமக்கு எங்க உபதேசம் பண்றது? நான் ஆகமத்தை எல்லாம் போதிக்கல, ஆகமமே நான் தான். ஆகமம் ஆகி அவனே ஆகமமும் ஆகி அன்னித்தல் என்றால் நெருங்குதல். அண்ணாமலைன்னு சொல்றோம், எட்டாததுன்னு அர்த்தம். அன்னித்தல் என்றால் நெருங்கி இருத்தல் அர்த்தம். ஆகமமாகி நானே ஆகமம் தான். நீ எந்த ஆகமத்தையும் எதுவும் போய் தேட வேண்டாம், எந்த உபதேசமும் வேண்டாம். உயிருக்குள்ள நான் இருக்கேன், உனக்கு குருநாதனா நான் இருக்கேன். நானே சகல ஆகமமா இருக்கிறேன். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பா நெருங்கி இருக்கிறேன், உன்னை விட்டு பிரியவே இல்லை. தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இதிலிருந்து நாம் எடுத்தோன்னா 96 தத்துவங்களும் நமக்கு வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். இன்னைக்கு சிந்தித்த அளவிலே தப்பாமே தாழ் அடைந்தாருக்கு நெஞ்சை உருக்குகின்ற தன்மையோடு ஈசன் மணிவாசகரை ஆட்கொண்ட தன் நிலை உணர்தலை சிவபுராணத்தின் வழியே முதல் பகுதியாக பேயாய் திரிந்த நம்மை எல்லாம் மனிதனாக்கி
நமச்சிவாய சொல்ல வைத்து அவனடி பணிய வைத்து அவனே தலைவனாகி அந்த நாதனே இமைப்பொழுதும் நம் நெஞ்சில் நீங்காது நின்று அதுவும் குருவடிவம் கொண்டு குருமணியாக தன் உயர்ந்த நிலையான இறைநிலையிலிருந்து இறங்கி வந்து ஆகமங்களை எல்லாம் உபதேசிக்காமல் தானே ஆகமமாகி உனக்கு ஆகமப் பொருளாக நானே இருக்கின்றேன், என்னை உணர்ந்து கொண்டால் அத்தனை ஆகமும் அதில் அடங்கும் என்பதாக நம் நெஞ்சத்தை நம் தாளை உருக்குகின்ற தன்மையுடையவன் என்பதைத்தான் தப்பாமே தாள் அடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினார். இப்படி அனுபவிக்கும் பொழுது நிச்சயம் தன்னிலை ஒவ்வொரு ஆன்மாவும் உணர்ந்து உணர்ந்து இறுதியில் நான் என்பது இல்லாமல் போவதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இது நடந்தா தான் நிஜம். இதை நினைச்சிட்டா நிஜம் இல்லை, இதை கேட்டுட்டா நிஜம் இல்லை. இவ்வளவும் நமக்குள்ள நடந்தா தான் நிஜம். அந்த ஒரு நீண்ட நெடிய பயணம், ஆனால் ஆனந்தமான ஒரு பயணம், தன்னிலை உணர்த்தும் திருவாசகம். அதுதான் இன்றைக்கு இறைவனும் நம்முடைய மணிவாசகரும் ஞானகுருநாதனும் துவக்கி வைத்திருக்கிறார்கள். இது இன்னும் பல்கிச் சென்று எல்லா உயிர்களும் தன்னிலை அடையும் ஒரு பேரானந்தத்தை இறைவன் நல்க வேண்டும் என்று இந்த வேளையிலே விண்ணப்பம் செய்து, தன்னிலை உணர்வதற்காக ஆர்வத்தோடு வந்து இத்துணை நேரம் இங்கே அமர்ந்து செவிமடுத்து, முழுசா புரியுதோ புரியலையோ அதுப்புறம் மணிவாசர் சொன்ன மாதிரி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லி சொன்ன அளவில் நாம் கேட்ட அளவில் உயிருக்கு இன்னைக்கு ஒரு ஊட்டம். உயிர் இன்றைக்கு ஒரு பயணத்தை துவங்கி இருக்கு. இங்கே ஒரு விளக்கு ஏற்றியிருக்காங்கன்னா இந்த விளக்கு உள்ளே ஏற்றியிருக்காங்க. இன்றையிலிருந்து அந்த பயணம் இறைவனடி சேரும் வரையும் நமக்கு ஒளி வீசும் என்பதாக நம்பி இறைவன் திருவருளை வேண்டி இந்த அளவிலே இதை நிறைவு செய்து கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. நம சிவாய.